பேர் ஃப்ரெண்ட்ஸ் நேட்டிவ் பீப்புள் கூட ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போது டிமோட்டிவேட் ஆகி இல்லை வந்து டிஸ்கரேஜாக ஃபீல் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் இங்கிலீஷில் அந்த கான்வர்சேஷன் என் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்திருக்கு. எனக்கு இது நடந்திருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ வாட் ஐ வுட் லைக் டு டெல் இஸ், நம்ம எல்லாருமே ஃபாரினர்ஸ். வி ஆர் நாட் பார்ன் இன் ஃப்ரான்ஸ் ஆர் நீதர் வி ஆர் நாட் ப்ராட் அப் இன் ஃப்ரான்ஸ். நம்ம எல்லாருமே வேற கண்ட்ரியில் பிறந்து வேற கல்ச்சரில் வந்து வேற லாங்குவேஜ் நம்ம பேசி இன்னைக்கு ஃப்ரெஞ்சை வந்து நம்ம நம்ம ப்ரொஃபஷனுக்காகவோ இல்லை நம்ம பேஷனுக்காகவோ படித்து அந்த லாங்குவேஜை கற்றுக்கணும்னு நம்ம நினைக்கிறதே இட்ஸ் சம்திங் அப்ரிஷியேட்டபிள்ங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இதே நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ்காரங்க கிட்ட போய் நீங்கள் இங்கிலீஷில் பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அவங்களோட இங்கிலீஷ்லையுமே தே வில் ஹாவ் அ டச் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இல்லைங்களா? அதனால நம்ம ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு நம்ம மேலே முயற்சி பண்ணி வரோங்கிறது இட்ஸ் சம்திங் ரியலி கிரேட். ஸோ டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக வருஷ காலங்கள் ஆகும். அது நம்ம எவ்வளோ தூரம் நம்ம எஃபர்ட்ஸ் போட்டு அதை கற்றுக்குறோங்கிறத